ஒரு டெலிவரி பண்ற அண்ணன் ஒரு அக்கா வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த அக்கா அவங்களோட மூஞ்ச சுளிச்சுக்கிட்டு அவரை பார்க்காம கையில எடுத்த காசை அப்படியே கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க. அந்த அண்ணனும் நீங்க காசை எண்ணி பார்க்காமயே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அந்த அக்காவும் ரொம்பவே திமிரா, இந்த காசு எண்ணி பார்க்கலாம் எனக்கு நேரம் இல்ல, அதை எண்ணி பார்த்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. 300 ரூபாய் பார்சலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி என்ன கேக்குறாரு. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், நீயே அந்த மீதி காசை எடுத்துக்க அப்படின்னு அந்த டெலிவரி பார்ட்னர் பார்த்து சொல்றாங்க. அண்ட் இதனால அந்த அண்ணனும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. இன்னொரு நாள் டெலிவரி பண்றதுக்காக அந்த டெலிவரி பார்ட்னர் அந்த அக்கா வீட்டுக்கு வராரு. அண்ட் அந்த அக்காவை பார்த்த இந்த ஒரு அண்ணனுக்கும் பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா அந்த அக்கா அங்க உட்கார்ந்து டேபிள தொடச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் மேடம் இதெல்லாம் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாரு. அண்ட் அந்த வீட்டு ஓனரும் நீ ஏன்பா அவங்கள அப்படி கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு குழப்பமா கேக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா ஒரு உண்மையை சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட அப்பா அம்மாவோட சந்தோஷமா இந்த வீட்டுல வாழ்ந்ததாவும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட அப்பா அம்மாவை ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இழந்த இந்த ஒரு அக்கா அவங்களோட பிசினஸையும் கைவிட்டுட்டு இந்த ஒரு வீட்டையும் விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னும், அண்ட் இந்த வீட்டுல இருக்க தன்னோட மெமரிஸை மறக்க முடியாத இந்த ஒரு அக்கா இந்த ஒரு வீட்லயே வேலைக்கு சேர்ந்துட்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த ஒரு அண்ணனுக்கு பயங்கரமான ஷாக்கிங். அண்ட் இதெல்லாம் கேட்ட அந்த வீட்டு ஓனரோட மனைவியும் இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போகல, நீங்க நல்லா தான் படிச்சிருக்கீங்க, நீங்க பேசாம எங்க கம்பெனில வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு தராங்க.